உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடலில் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி. உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, தொடர்ச்சியாய் நீங்கள் பார்த்து வருகிற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காகவும் உங்கள் திருச்சபை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் வேதத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகிற இந்த ஹாட் டாக் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கிறீர்கள். அநேகருக்கு நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். வாருங்கள், நமது கிறிஸ்தவ பிரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. கடந்த வாரத்தில் ஒரு 3 பேர் சாத்தானின் சபை என்று அழைக்கப்படுகிறவர்கள் தன் உயிரை மாய்த்து கொண்டாங்க. ஐயா, அந்த தகவலை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஆம், நான் கேள்விப்பட்டேன். பல தொலைக்காட்சிகளில் அது ஒளிபரப்பானது. அதாவது இந்த 3 பேரும் கேரளாவை சேர்ந்தவங்க. அவங்க நாகாலாந்து போகிறாங்க. நாகாலாந்துலேருந்து அவர்கள் அருணாச்சல் பிரதேசத்துக்கு போகிறாங்க. நாகாலாந்துக்கு ஏன் இவங்க போனாங்கன்னா, நாகாலாந்தில் ஏறக்குறைய 30,000 சாத்தானின் சபையை சேர்ந்த மக்கள் இருக்காங்க. 30,000 பேர் இருக்காங்க. அவர்களில் இவர்களும் ஒரு அங்கத்தராக இருக்கிறார் போல் தெரிகிறது. அவர்கள் சாத்தானை வணங்கிவிட்டு ஒரு அறை எடுத்து அதில் தங்குறாங்க. அவங்க கையில் சாத்தானின் அடையாளமாக அந்த 3, 6 இன்னும் பலவிதமான கோட் லாங்குவேஜில் அவங்க கையில் பச்சை குத்தி இருக்காங்க. அவங்க தங்கியிருந்த அறையில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தங்கள் கைகளை வெட்டி கொண்டாங்க, நரம்புகளை. அப்பொழுது ரத்தம் வடிந்து வடிந்து அந்த 3 பேரும் செத்து போனாங்க. இது உலகம் முழுதும், குறிப்பாக இந்தியாவில் பெரிய அதிர்ச்சியை உருவாக்கினது. இந்த சாத்தானின் சபையை சேர்ந்தவர்கள் கேரளாவில் இருக்காங்க, மகாராஷ்டிரா என்று சொல்லக்கூடிய பம்பாயில் இருக்கிறாங்க, பெங்களூரில் இருக்காங்க. ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்க கொஹிமா என்று சொல்லக்கூடிய நாகாலாந்து தலைநகரத்தில் இருக்கிறார்கள். இது ஒரு கால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். இது 1966 வருஷம் HP பீட்டர் கில்மோர் என்ற ஒரு ஆளால் இந்த சாத்தானின் சபை அமெரிக்க நாட்டில் பதிவு செய்யப்பட்டு ஒரு சபையாக அவர்கள் மத்தியில் இது இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. இது ஒரு கால் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இது விளங்காத புதிராக இருக்கலாம். கிறிஸ்தவர்கள் பிசாசை நம்புகிறார்கள், சாத்தானை நம்புகிறார்கள், சாத்தானின் கிரி எது என்று கூட தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆக சாத்தானின் வழியிலே நடக்கிற மக்கள் எப்படி கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறவர்கள் கிறிஸ்துவின் சபை என்று சொல்கிறார்களோ, அதுபோல சாத்தானின் வழியிலே நடக்கிறவர்கள் சாத்தானின் சபை என்று பகிரங்கமாக தங்களை அடையாளப்படுத்துறாங்க. குறிப்பாக இந்த சாத்தானின் சபையை சேர்ந்தவர்களுடைய ஒரு பெரிய அடையாளம் இங்கிலீஷ்ல டாட்டூ அப்படின்னு சொல்றோம், அதாவது பச்சை குத்துதல். இந்த பச்சை குத்துதல் என்ற இந்த ஒரு விஷயம் கடந்த 100 ஆண்டுகளில மிக ஆழமாக உலகம் முழுவதும் பரவி இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு நகை கடைக்கு முன்னாலும் துணி கடைக்கு முன்னாலும் பச்சை குத்துற ஒரு ஆள் உட்காந்துருக்கான். ஆனா இந்த பச்சை குத்துகிற இந்த கலாச்சாரம் எப்படி வருதுன்னா, நான் சாத்தானின் சபையை சேர்ந்தவன் என்று தன்னுடைய 2 கைகளில சாத்தானின் அடையாளமாக 666 சாத்தானின் கொம்பு, சாத்தானின் வாய், கோரப்பற்கள், ரத்தம் சிந்தும் வாய், இதெல்லாம் அவங்க பச்சை குத்திக்கிட்டு தங்களை அடையாளமாக வச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, இவங்க என்னைக்கு சபையாக கூடுறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் வாரத்தின் முதல் நாளாகி ஞாயிற்றுக்கிழமை கூடுறாங்க. இவங்க அமாவாசை, அதாவது பிளாக் மூன் என்று சொல்லக்கூடிய அமாவாசை தினம் என்று மட்டும்தான் அவர்கள் ஒன்று கூடுவாங்க. அப்படி கூடி தங்கள் உடலில் உள்ள ஒரு துளி ரத்தத்தை சிந்துவார்கள். எல்லாரும் சிந்துவார்கள். இப்போ நம்ம டயபெட்டிக் நோயாளிகள் ஒரு துளி ரத்தத்தை எடுத்து தானே டெஸ்ட் எடுக்கிறோம், அதனால யாரும் செத்து போறது இல்லை. அதே மாதிரி ஒரு துளி ரத்தத்தை அவர்கள் ஒரு கிண்ணத்திலோ ஒரு கண்ணாடி பாத்திரத்திலோ
அதை அவர்கள் வைப்பாங்க. அப்போ அந்த அங்கத்தினர்கள் அனைத்து பேரும் அந்த துளி ரத்தத்தை அதில் ஒன்று சேர்க்கிறாங்க. இப்போ கிறிஸ்தவர்கள் புளிப்பில்லாத அப்பம், புளிப்பில்லாத திராட்சை ரசத்தை கிறிஸ்துவனுடைய சரீரமாகவும் அவர் சிந்திய ரத்தமாகவும் நினைவு கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் தங்கள் சொந்த துளி ரத்தத்தை ஒரு கிண்ணியிலே வார்த்து சிந்தி அதை அவர்களுடைய கலாச்சாரமாக மத பழக்கமாக வச்சிருக்காங்க. ஆங்கிலத்தில் டிராக்குலான்னு ஒரு வார்த்தை இருக்கு. டிராக்குலான்னு என்னன்னா ரத்த காட்டேரி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். ஏறக்குறைய இந்த ரத்த காட்டேரியினுடைய தத்துவங்கள், இந்த டிராக்குலா தொண்டையை கடிச்சு ரத்தத்தை ஊஞ்சிரோண்டு ஒரு கற்பனையா பேசுறாங்க. ஏறக்குறைய சாத்தானின் சபையாரும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்காங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அவர் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது அங்கே சாத்தான் அவருக்கு முன்பாக வந்து உலகம் முழுவதையும் அதன் மகிமையை எடுத்து காண்பித்து, என்னை நீ தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு நான் தருவேன்னு சொன்னார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, அப்பாலே போ சாத்தானே என்று அவர் சொன்ன போது அவன் விலகி ஓடி போனான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சாத்தானை வழிபடுகிறவர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் செல்வந்தர்களாகவும் எல்லாம் இருக்கிற ஒரு மக்களாகவும் எல்லா அதிகாரம் உடையவர்களாகவும் மாறிவிடலாம் என்ற ஒரு கருத்து. இந்த கருத்தை இப்படிப்பட்ட ஒரு ஏழை நாட்டில் வந்து சொல்லும்போது இங்க இருக்கிற இளைஞர்கள் தாங்களும் மிக விரைவாக முன்னேற வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட மக்கள் எந்த ஒரு சட்டத்தையும் மதிப்பது கிடையாது. அவர்கள் டோட்டலி ஒபீடியன்ஸ் டு சாட்டன், சாத்தானுக்கு முழு அடிமையாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். சாத்தான் குடியிருக்கும் ஆத்மாவாக மாறிவிடுகிறார்கள். அதனால இந்த சாத்தானின் சபை என்பது ஒரு கால் இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கேள்விப்படாத ஒரு பயங்கர சொல்ல தெரியும். ஆனால் அவர்கள் மத்தியில் சாத்தானை வழிபடுகிறவர்கள், சாத்தானுடைய வழியில் நடக்கிறவர்கள், சாத்தானுடைய போதனை கை கொள்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று அவர்கள் அறியாமல் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஓடவே இருந்த 12 சீஷர்களில் ஒருவன் சாத்தானின் மகனாக இருந்தான். அதை உங்களுக்கு புரியும், யூதாஸ் காரியத்து. அதனாலதான் இந்த சாத்தானின் சபையார் தங்களுடைய பிதா மகனாக யூதாஸ் காரியத்தை வணங்குகிறார்கள். யூதாஸ் காரியத்து தான் அவங்களுடைய தலைவனை போல அவர்கள் நம்புகிறார்கள். ஐயா, அப்படியானால் இந்த சாத்தான் என்பவன் யார் ஐயா? அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்க முழு வேதாகமத்தை படித்தால் சாத்தான் என்பவன் யார் என்று ஒரே வரியில ஒரே ஒரு வசனத்தை கொண்டு என்னால் சொல்ல முடியாது. ஒரு கால் உலகத்தில் யாராவது சொல்லலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் சாத்தானை குறித்து ஆதியாகமத்திலிருந்தே பைபிள் பேசுகிறது. ஆதியாகமம் 3ஆவது அதிகாரத்தில் சாத்தான் ஒரு பொய் சொல்கிறவனாக ஏவாள் இடத்துல நீங்கள் சாவதில்லை என்று ஒரு அடிப்படை பொய்யை சொன்னான். நீங்கள் தேவன் சொன்னாரு ஆதாம் இடத்துல, நீங்கள் அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். பிசாசு என்ன சொல்றான்? நீங்கள் சாகவே சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவனை போல் இருப்பீர்கள். இந்த கருத்தை இயேசு கிறிஸ்து சாத்தான் என்பவன் யார் என்று சொல்லுகிறார். இதை யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆவது அதிகாரம் 44வது வசனம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின் படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். இந்த ஒரு வசனத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில்
அதன் பிறகு தொடர்ந்து வந்த வசனங்களில நடந்த சம்பவத்தை கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது ரெண்டு விஷயம் சொல்றாரு. சாட்டன் இஸ் a liar, சாட்டன் இஸ் the father of liar. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று சொல்றார். அது மாத்திரம் இல்ல, சாத்தான் வானத்திலிருந்து விழுந்த ஒரு ஆவி என்று சொல்கிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று சொல்கிறார். Satan is fallen like a lightning. அந்த மாதிரி ஒரு மின்னல் அடித்தது போல ஒரு வினாடியிலே வானத்திலிருந்து விழுந்தான். எப்படி விழுந்தான் என்ற தகவலை நம்ம படிக்கணும்னா, நீங்க ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அவனுடைய வீழ்ச்சி எப்படி என்பதை நாம் படிக்கிறோம். சாத்தான் அப்படி விழுந்ததனால இந்த உலகத்தினுடைய கடவுளாக அவன் இருக்கிறான், இந்த உலகத்தினுடைய தேவனாக இருக்கிறான் என்று ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு நம்மிடத்திலே பேசுகிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு கவனிங்கள். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய மனதை குருடாக்கினான். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை கவனிக்காதபடிக்கு மனிதர்களுடைய மனதை எப்படி கண்ணை குருடாக்குவது போல அவருடைய மனதை குருடாக்கினான். அது மட்டும் இல்ல, இங்க ஒரு வார்த்தை கூடுதலா இருக்கு. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், God of this age, God of this universe, இப்பிரபஞ்சத்துக்கு அவன் கடவுளா இருக்கிறான் என்று இயேசு சொல்றார். அது மட்டும் இல்ல, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன், கவனிங்கள், ஆதி முதல் பாவம் செய்கிறான். இந்த இடத்துல ஆதி என்ற கருத்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நமக்கு நினைவுபடுத்துது. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு மனிதனாக வந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார், இரட்சகராக வந்தார் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கூடுதலாக நம்மை பாவியாகவும் மரணத்துக்கு நம்மை வழி நடத்தின பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக, to destroy the works of the Satan, Christ was appeared. அவர் வந்தார் என்று சொல்லுகிறார். ஆகவே பிசாசு என்பவன் வானத்திலிருந்து விழுந்த பொய் பேசும் பொய்களின் பிதாவாக, இப்பிரபஞ்சத்தின் தேவனாக அவன் இருக்கிறான் என்பதுதான் பைபிளை நம்ம படிக்கிற ஒரு தகவல். இந்த பிசாசு ஒரு ஆளுவை பிடிச்சிக்கிடும் போது அவனுக்கு அது நோயாக மாறலாம், அல்லது பலவிதமான மனக்குழப்பங்களாக மாறலாம், அல்லது ஒரு நூதன சக்தி உடையவர்களாக மக்கள் மாறுவதை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த பைத்தியம் என்ற ஒரு கருத்து இருக்க, இந்த மென்டல் என்ற ஒரு கருத்து, அது இன்னை வரைக்கும் விவாத பொருளாக தான் இருக்கு. சயின்ஸ்ல விஞ்ஞான ரீதியா ஒரு ஆளுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்ற அந்த கருத்தை குறித்து பேசும்போது மருத்துவம் செய்யறாங்க, மருந்தெல்லாம் கூட கொடுக்குறாங்க. ஆனா அது என்னன்னு தெரியாம அந்த மனிதனுடைய போராட்டத்தை சப்ஸ்டைப் பண்ணுவதற்கு, அந்த நேரத்தில் குறைப்பதற்கு, அமைதிப்படுத்துவதற்கு, அதுக்கு தான் மருந்து கொடுக்குறாங்களே தவிர கியூர் ஆகிறதுக்கான மருந்து கிடையாது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? எந்த மனிதனை பிசாசானவன் பிடித்துக் கொள்கிறானோ அவனுடைய மனதின் கட்டுப்பாட்டை அவன் வைத்துக் கொள்கிறான். அதனால்தான் ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா அவர்களை நீங்க பிடிக்கவே முடியாது. அவங்க 10 பேர் சேர்ந்து பிடிச்சா கூட தள்ளிட்டு ஓடிடுவோம். ரெண்டாவது, நான் என் அனுபவத்தில் பார்த்த ஒரு விஷயம், நான் நிறைய மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், டாக்டர் கிட்ட பேசினேன். எந்த ஒரு பைத்தியக்காரனும் குருடனாக இல்லை. அதான் ரொம்ப ஆச்சரியமாகுது. இப்போ உதாரணமா பைத்தியம் பிடிச்சவனுக்கு குருட்டு தன்மை இருந்துன்னு வைங்க, அப்போ அவனால் கண்ணால் எதையும் பார்க்க முடியாது, அவன் நிலைமை ரொம்ப மோசமா போயிடும்.
அதனால இது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். there is no mental being a blind man. அது ஒரு பெரிய ஆச்சரியம். அதனால பிசாசானவன் மனிதர்களை வதைக்கிறான். பைபிளில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. ஒரு இடத்துல சொல்றா, ஒரு தகப்பன் வந்து இவனை அவன் பிடித்து கொள்ளும் போது தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான், மேலிருந்து விழுகிறான், தண்ணியை கொல்ல பார்க்கிறான், உடையன்றி உணவின்றி தவிக்கிறான், போராடுகிறான், தன்னையே காயப்படுத்தி கொள்றான், சுடுகாட்டில் அதாவது மயானத்தில் போய் அவன் இருக்கிறான். இப்படி எல்லாம் தகவல்லாம் கூட சுவிசேஷத்தில் நம்ம படிக்கிறோம். அதனால இந்த பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பது சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு மனிதனால் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதாவது a mental man can be cured when he listens the gospel of Christ. இயேசுவின் சுவிசேஷத்தை ஒருவன் கேட்டு உணரும் போது அவன் மனதை பிடித்திருக்கிற அந்தகார பிசாசின் ஆவியிலிருந்து அவன் விடுதலையாக முடியும் என்று நான் நம்புகிறேன். ஐயா, நீங்க பயங்கரமான தகவலை சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு நடுக்கமா தான் இருக்கு. பிசாசின் சபை என்பது புதிய ஏற்பாட்டில் இருக்கு ஐயா? இருக்க. ஆமா, பிசாசினுடைய உபதேசத்தை கை கொள்றவன் பிசாசின் கூட்டமா இருக்கிறான். சபை என்ற வார்த்தைக்கு மனித கூட்டம் என்று பெயர் தான். உதாரணமா வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல 9ஆம் வசனம் பாருங்கள். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருக்கிறதும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சாத்தானின் கூட்டம். அதான் இங்க ஆங்கிலத்தில் வெவ்வேறு மொழிபெயர்ப்புகளை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க வந்து சர்ச் ஆஃப் சாட்டன், இந்த இடத்துல பீப்புள் ஆஃப் சாட்டன். இது வந்து சிமர்னா சபைக்கு எழுதுறார். வெளிப்படுத்தல சிமர்னா என்ற இடத்துல இருக்கிற சபைக்கு அங்கிருந்த யூதர்கள் எப்படி இருக்காங்களா, சாத்தானின் சபையாக இருக்கிறார்கள். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். இதோ யூதர் இல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிற சாத்தானுடைய கூட்டத்தாரில். இந்த வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இருக்கு. அதனால சாத்தானுடைய சபை அல்லது சாத்தானுடைய கூட்டம் என்ற இந்த கருத்து பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சாத்தானுடைய உபதேசம் அல்லது போதனின்படி நடக்கிறவர்கள் சாத்தானுடைய சபையாக தான் இருக்கிறாங்க. அதனால இது எனக்கு ஆச்சரியமா தெரியல. இப்போ உலகம் முழுவதும் இந்த சாத்தானுடைய சபை மிக விரைவாக, லகுவாக, சுலபமாக இளைஞர்கள் மத்தியில, குறிப்பாக ஐடி செக்டார்ல வேலை செய்யற மக்கள் மத்தியில, அதாவது கடவுள் இல்லை என்ற ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் வந்து விடும்போது அவனை எல்லா விதமான துணிகிற பாவங்களை செய்து அந்த பாவத்துக்கு அர்த்தமே இல்லை என்ற சுகபோக வாழ்க்கைக்கு திரும்புறான். இந்த தேவனே அல்லது கடவுள் இல்லை என்று மறுதளிக்கிற அந்த நிலைக்கு வந்து விடும்போது அடுத்த அவர்களுடைய ஸ்டெப் வந்து சாத்தானுடைய சபையை நோக்கி தான் போறாங்க. அவ்வளவுதான். ஒரு அமாவாசை கூட்டத்துக்கு போய் வந்தால் எல்லாம் சரியாகிவிடும். நம்ம ஊர்லயும் இந்த அமாவாசை கதை ஏராளமா காலகாலமா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால இதை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 288வது பக்கம் சில வசனங்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களில மனசாட்சியில கவனிங்கள், சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் கவனிங்கள் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். என்ன சொல்றாரு? ஒரு உதாரணத்தோடு சொல்றார். அதாவது நெருப்பு, அது அந்த நெருப்பு நம்ம மேல படும்போது அது காயம் ஆறிடுதுன்னு வைங்க. ஆறின காயத்தை நம்ம என்ன சொல்றோம்னா தழும்புன்னு சொல்றோம். ஏன் நம்ம அதை தழும்புன்னு சொல்றோம்னா அதுல ரத்த ஓட்டம் மட்டும் இல்லை. அதனால இருதயத்துல கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகி போன மக்கள் தங்கள் இருதயத்துல
மனசாட்சியில சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இது ஒரு தீர்க்க தரிசனம். அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி போனவங்க அவங்கள எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இராணுவத்தை வச்சிருக்கு, மிலிட்ரி வச்சிருக்கு. ஒவ்வொரு நாடும் அவங்கவுங்க மிலிட்ரிக்கு ஏறக்குறைய ஒரு காக்கி உடை தான் கொடுத்துருக்காங்க. அதான் மோஸ்ட்லி காக்கி இஸ் த கலர். ஆனால் உலகத்தில் எல்லா நாடுகளும் காக்கியை உபயோகப்படுத்தினாலும் இது அமெரிக்க இராணுவம், இது பாகிஸ்தானிய இராணுவம், இது இந்திய இராணுவம், இது சீன இராணுவம் என்று அவர்களுடைய உடையில ஏதோ ஒரு வித்தியாசமான படமும் குறியும் இருக்கும். அதுபோல கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை அவருடைய வார்த்தை விட்டு விலகி போனவர்கள், சாத்தானுடைய உபதேசத்தின் கீழ் இருக்கிறவர்கள், அவர்களுடைய அடையாளமாக இருக்கிறது. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம், இன்னைக்கும் அமெரிக்க நாட்டில் இப்போ நடக்க போகிற தேர்தலில் ஓரின சேர்க்கை, பாலின திருமணம், ஒரே இனத்தில் திருமணம், அதே மாதிரி குழந்தை பிறப்பை தடுப்பது, இப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் ஓங்கி ஒலிக்கிறது சமுதாயத்தில். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவில் பர்த் கண்ட்ரோல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மத்தியில் 12 வயது 13 வயது குழந்தைகள்லாம் கூட பர்த் கண்ட்ரோலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை அவங்களுடைய வாழ்க்கை முறை அமைஞ்சிருச்சு. அப்போது வேற சூழ்நிலை நெருக்கத்தின் காரணமாக தவறாக சென்று விட்ட தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற அவர்கள் ஏதோ ஒன்று செய்து அந்த குழந்தை பிறப்பை தடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு நான் போயிருந்தேன், அமெரிக்காவுக்கு நான் போயிருந்தேன். 40, 45, 50 வயசுள்ள வாலிபர்கள் திருமணம் இல்லாமல் இருக்காங்க. நான் கேட்டேன், ஏன் திருமணம் இல்லாமல் இருக்கீங்கன்னா, அது மாதிரி ஒரு வேதனையான விஷயம் எதுவுமே இல்லை, என் வாழ்க்கையை அழிஞ்சிரும், நான் அடிமையாக மாறிடுவேன், இந்த சமுதாயத்துக்கு அடிமையாக மாறிடுவேன், ஒரு விவாகரத்துன்னு வந்துடுச்சுன்னா என்னுடைய எல்லா பொருளும் எல்லா சம்பாதியத்திலும் 70 மடங்கு அந்த திருமணமான என்னுடைய மனைவிக்கு போயிடும், மீதி 30 தான் எனக்கு மிச்சம் இருக்கும், அது போக நான் ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்கும், இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இப்போ இப்படி ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கிற திரைப்படங்கள்ல இந்த காட்சி வருகிறது. இப்போ அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க பிரபலமா கேள்விப்பட்டிருப்பீங்க, லிவிங் டுகெதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆண் பெண் வாழ்வாங்க, எல்லா உறவும் இருக்கும், ஆனா திருமணம் என்ற ஒரு உறவு மட்டும் சட்ட ரீதியா இருக்காது. பிரிஞ்சு எப்போ வேணாலும் போகலாம், யார் யார் கூட வேணாலும் வாழலாம். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் பிசாசினுடைய சமுதாயமாக இருக்கும். இதை குறித்து தான் முதல் கருத்தா சொல்றார். அதாவது பிசாசுகளின் உபதேசத்தின் முதல் அடையாளம் என்னன்னு கேட்டா பாருங்கள், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், விவாகம் பண்ணாதிருக்கவும், அப்ஸ்டெய்னிங் ஃப்ரம் த மேரேஜ். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தோலிக்கர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 365 கத்தோலிக்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து போப்பும் அவருக்கு கீழே இருக்கிற எல்லா விதமான பாதிரியார்களும், உங்களுக்கு தெரியும், திருமணம் செய்யலன்னா. அப்போ திருமணம் இல்லை என்ற அந்த கருத்து வந்தது இந்த உபதேசத்தின் அடையாளமாக நான் பார்க்கிறேன். அதே புராட்டஸ்டன்ட் இன்னும் வேற விதமான சபைகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, திருமணம் கண்டிப்பாக ஆணவர்கள் மட்டும்தான் குருமார்களாக, போதகர்களாக, விசுவாசம் உள்ள தந்தையாக இருக்க முடியும். ஆக forbidding marriage is one of the diabolic teachings of the devil. இது நான் சொல்லல, நீங்கள் பொறுமையாக கவனிக்கணும். அடுத்தது பாருங்க, 3வது வசனம், விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அதாவது கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் சபை அப்படின்னா அடையாளமே இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமும் அவருடைய இரத்தமும். அதனால தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ
இயேசு கிறிஸ்து உண்டாக்கின இந்த புதிய உடன்படிக்கையை மத்தேயு 26 26 வசனம், 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 24 25 26 வசனங்கள். நீங்க லார்ட்ஸ் சப்பரை ஒதுக்கிட்டாங்க, கர்த்தருடைய பந்தியை விலகிட்டாங்க. இப்போ கர்த்தருடைய பந்தியை மாற்றி விட்டார்கள். நீங்க பாருங்க, மற்ற எல்லா சபைகள்லையும் மாசத்துக்கு ஒரு முறை, 3வது வாரம், பெந்தேகோஸ்து சபைகள்ல 6 மாசத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை, எல்லாம் இந்த போதனையின் அடையாளமாக இருக்கிறது. ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல சபை என்று கூடுவதே வாரத்தின் 1வது நாள்ல இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூறுவதும் அதை உலகத்துக்கு அறிவிப்பதற்குமான புது உடன்படிக்கை என்ற அந்த பேரே கர்த்தருடைய பந்தியை பற்றி தான். இயேசு பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை இரத்தமாயிருக்கிறது என்று சொன்னார். இந்த புது உடன்படிக்கையே மாத்திட்டாங்க. 2 பேதுரு 2 அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்க. முதல் வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இது ஒரு தீர்க்க தரிசனம். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை மறுவழித்துக் கொள்வார்கள். இந்த இடத்துல கேட்டுக்கேதுவான அப்படின்னா மரணத்துக்கு ஏதுவான, நரகத்துக்கு ஏதுவான போதனைகளை உங்களை அறியாம நீங்க அதை ஏத்துக்குவீங்க. பாஸ்டர் சொன்னார்னு இவன் ஏத்துக்குவான் தந்திரமா. இன்னைக்கு நீங்க பாருங்க, பெந்தேகோஸ்து சபைகள்ல ஒரு நிலையான போதனை கிடையாது. எல்லாமே அவங்க போற சபையினுடைய ஒரு மனிதனுடைய கற்பனை வடிவங்களாக இருக்கிறத நீங்க பார்க்கலாம். எல்லாம் நூதனமா இருக்கும். பால் சூங் அப்படின்னு சொல்லி தென்கொரியால ஒரு ஆள் இருக்கார். அவர் ஜெயிலில் இருக்காரு. அவங்க மகன் இன்னைக்கு இருக்கார், போதகரா தான். அவர் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம் சிலுவையில் அது தன்னுடைய வீட்டில் பாட்டில் இருக்குதுன்னு சொல்றாரு. என்ன சொல்வீங்க நீங்க? அதை காட்டுறாரு, மக்களுக்கு காட்டுறாரு. திஸ் இஸ் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் காட்டுறாரு. இதோட மோசமான காட்சிகளை இன்னைக்கு சபையில இவர்கள் மத்தியில் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். தந்திரமாக நுழைய பண்ணி மனிதர்களை அழித்தார்கள். பாருங்க 2ஆம் வசனம், அவளுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இன்னைக்கு கிறிஸ்தவத்தை இந்த தேசம் அங்கீகரிக்காம போனதுக்கு என்ன காரணம்னா, ஏன் ஒரு கிறிஸ்தவனுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க? இவன் போடுற கோஷமும் கூட்டமும் கூச்சலும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நாற்றமும் மக்கள் சமுதாயத்திலிருந்து கிறிஸ்தவர்களை ஒதுக்குவதை நான் பார்க்கிறேன். கிறிஸ்தவனை கண்டா ஓட ஆரம்பிச்சுட்டான். இப்போ அவ்வளவு பொய் நிறைந்தவர்களா இருக்காங்க. இது எல்லாம் நீங்க கூட்டி கழிச்சா மறைமுகமான சாத்தானின் சபையின் அடையாளங்களாக பிந்திய காலத்தில் அது மாறக்கூடிய அளவில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஐயா, நீங்கள் இப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி ஞாபகம் வருது ஐயா. பேரின்ப பெருவிழா பெரிய பெரிய மேடைகளை போட்டுட்டு இப்போ தொலைக்காட்சிகளில் கூட பல நிகழ்ச்சிகளை பார்க்குறோம். சாத்தானை விரட்டுறோம், இத்தனை பிசாசுகளை ஐயா துரத்துனாரு அப்படின்ற செய்தியெல்லாம் வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்னத்தை சொல்றது, மேடையில் அவன் அப்படி உருள்றதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் ஐயா நெட்டிக்கிட்ட போய் அவரை பின்பக்கமாக தள்ளுறதையும் பின்னால் ஒரு ஆள் கேட்ச் பிடிப்போம். ஏன்னா அவன் கீழே விழுந்து மண்டை உடஞ்சி போனான், அதனால் கேட்ச் பிடிக்கிறதே நான் பார்க்குறேன். அப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு நடிப்பாக நான் பார்க்குறேன். இப்போ முதல்ல அவங்ககிட்ட சாத்தான் இருக்குதுன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? சரி, இருக்கிறத ஓடுறதா இருந்தா பின்னால எதுக்கு ஒரு ஆள் கேட்ச் பிடிக்கணும்? 2வது விழுந்த ஆளு மறுபடியும் எழுந்து பழைய ஆளாவே தானே இருக்கான், மறுபடியும் விழுவாரு. இந்த மாதிரி பைபிள் காலத்திலேயே நடந்திருக்கு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் படிக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதனால ரெசிஸ்டிங் சாட்டன், அது அவனுக்கு எதிர்த்து நின்றாலே போதும், ஓடி போவான். நீங்க போய் கையை போட்டு கயிறை போட்டு கட்டி அவனை சுட்டு எரித்து
சூடு வைத்து அது சரி. கசப்பான ஏதோ ஒன்றை வாயிலை ஊற்றி காது வழியாக வடிகிறது என்று பொய் சொல்லி இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, இன்றைய ஹாட் டாக் நிகழ்ச்சி உடல் மெய் சிலுக்கிற அளவிற்கு பல அரிய தகவல்களை சொன்னீங்க. இந்த உலகத்தில் ரொம்ப எச்சரிப்பாக திருச்சபையில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சபைக்கும் சாத்தானின் சபைக்குள்ள வேறுபாடை அருமையாக தோலுரிச்சு காமிச்சிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 93855000.